தளபதி விஜயை பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரெஸ் வாங்கி நீங்க கண்டிப்பா போட்டிருப்பீங்க, ஆனா செட்டே ஆயிருக்காது. ஏன்னா உங்க பாடி ஷேப்பே தெரியாம நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பாடி ஷேப்ல டோட்டலா 4 டைப்ஸ் இருக்கு, V, O, X and I. இது ரொம்ப சிம்பிள் தான். கூகுள்ல போய் பாடி ஷேப் கால்குலேட் நீங்க போட்டீங்கனாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்க பாடி அப்படியே V ஷேப்ல பார்க்க ரித்திக் ரோஷன் மாதிரி பிராடான ஷோல்டர், ஷார்ட்டான வெஸ்ட் இருந்தா நீங்க ரொம்ப லக்கிங்க. நீங்க நல்லா ஃபிட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு சிம்பிளான ஒயிட் டிஷர்ட் போட்டு ஒரு ப்ளூ ஜீன் போட்டு போனாலே போதும், எல்லா பொண்ணுங்களும் உங்களை தான் பார்ப்பாங்க. உங்க பாடி ஓ ஷேப்டா இருந்தா நம்ம விஜய் சேதுபதி மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதாவது வெஸ்ட் ரீஜன் கொஞ்சம் வைடா இருக்கும், ஷோல்டர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா. ஸோ நீங்கள் போடுற ஷர்ட் கலர்லாம் கொஞ்சம் டார்க் கலராகவே போடுங்க. அது ஏன் சொல்கிறேன்னா, டார்க் கலர்ஸ் போடும் போது தான் விஷுவலாக கொஞ்சம் ஸ்லிம்மான லுக் கிடைக்கும். வெர்டிக்கல் ஸ்டைப்ஸ் போட்டிங்கன்னா நம்ம விக்ரம் படத்தில் வர விஜய் சேதுபதி மாதிரி தொப்பையே இருந்தாலும் மாசாக இருக்கும். உங்கள் பாடி எக்ஸ் ஷேப்டாக இருந்தால் நம்ம ஃபகத் ஃபாசில் மாதிரி ஷோல்டர் அண்ட் வெஸ்ட் ஒரே சைஸில் இருக்கும். நீங்கள் ஆவேசம் படத்தில் வர ஃபகத் ஃபாசில் மாதிரி ஒயிட் ஆன் ஒயிட் இல்லை பிளாக் ஆன் பிளாக் மாதிரி நல்ல மோனோகிராமேட்டிக் லுக்கில் ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் அசசரிஸும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா நல்ல கிளாஸான லுக்காக இருக்கும். உங்கள் பாடி ஐ ஷேப்டாக இருந்தால் ரொம்ப லீனா சிம்பிளா சொல்லணும் அனிருத் மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷனே லேயரிங் தான். லேயரிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு ஜாக்கெட்டோ இல்லை ஷாக்கெட்ஸோ நீங்கள் வேர் பண்ணீங்கனாலே ரொம்ப கிளாஸாக இருப்பீங்க. ஸோ இனிமேல் பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும். ஓகே.